மண்டே மார்னிங் ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? காலையில் பசங்களுக்கு முட்டை அவிச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். டிஃபனாக வந்து தோசையும் நாள் இருந்த கறியான குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி 2 பீஸ் வந்து பெரிய சிக்கன் பீஸ் இருந்துச்சு. சரி, அதை வந்து கொஞ்சமாக பிரியாணி அவங்களுக்கு மட்டும் லஞ்சுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் 5:30க்கெலாம் ஆரம்பித்தாச்சு. அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி ஊற வச்சுட்டேன். எதுக்காக எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, என் பெரியவனுக்கு வந்து ரன்னிங் ஜோனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வேலை செஞ்சுட்டு மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே செய்யணும்னு சொல்லிவிட்டு கடகடன் செஞ்சுருந்தேன். அவனும் வந்து எழுந்துச்சு ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த கேப்லேயே வந்து சின்ன பையனையும் வந்து ட்ரை பண்ணி உசுப்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் ரொம்பலாம் போடல, நான் மசாலா வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மல்லித்தூள் மட்டும், ஏன்னா அதுதான் வந்து மல்லி புதினா தான் நல்லா வாசமாக இருக்கும். மல்லித்தூள் ஃபஸ்ட்டு போடலை, மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் இதை தான் நான் போட்டு நல்லா கிண்டி மசாலாவெலாம் ஆட் பண்ணி வந்து பிரியாணி மாதிரி அவங்களுக்கு செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. நான் அவனுக்கு ஜூனல்ஸ்க்காக என்னெல்லாம் ரெடி பண்ணேன்னா, வந்து அவன் முட்டை அவிச்சதை கொண்டு போக மாட்டான். அதனால் ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு வாட்டர் மெலனு, ப்ரோட்டீன் ஜூஸு, ரோஸ் மில்க்கு, மேங்கோ ஜூஸ் இதெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி சின்னவருக்கும் வந்து வெறும் வாட்டர் மெலனை முட்டை வச்சு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி சின்னது வந்து ஒன்று சைடு வந்து அவனுக்கு இன்றைக்கி ஸ்பீச் காம்படிஷன், டாபிக் வந்து யூத் எம்பவர்மெண்ட். அவன் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். நான் மற்றதெல்லாம் அவனுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ரெடி பண்ணிட்டுருந்தேன். இவனை ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே என் பெரியவன் வந்துட்டான், அம்மா இன்றைக்கி வந்து ஜோனல்ஸ் கேன்சலாம், மழை பெஞ்சதுனால கிரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டான். அவசரமாக அவனுக்கு வந்து ஜூஸை மட்டும் போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டாச்சு. மத்தியான ப்ரிப்ரேஷனுக்கு பீர்க்கங்காய் இருந்துச்சு. பீர்க்கங்காவை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஆனால் அதில் தோல் வந்து நிறையா இருந்துச்சு. சரி, எதுக்கு இதை நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு வந்து இங்கே பக்கத்தில் 2 தெரு தள்ளி இருக்குது, அதுக்கு கொண்டு போய் நம்ம போட்டால் ஒரு நன்மையாச்சும் கிடைக்குமேன்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி வாட்டர் மெலன் நிறையா இருந்துச்சு. எல்லா தோலையுமே நான் அறுத்து ஒரு கவரில் போட்டு காய்கறி மீதி வேஸ்டேஜ் ஏதாச்சும் இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு, இந்த வாட்டர் மெலனை ஃப்ரிட்ஜில் வந்து நான் நல்லா பெரிய பெரிய பீஸாக வச்சுட்டேன். ஏன்னா இப்போ வந்து மழை டைமாக இருக்குது, வெளியே இருந்தாலும் கிட்டத்தட்ட 2-3 பழமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ன கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேர் வீடியோ மட்டும் பார்த்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸும் முடிஞ்ச அளவு அப்லோட் நான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் பீர்க்கங்காய் சாம்பார் செஞ்சேன். என் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபுட்டு நம்ம பார்த்துப்போன்னு சொல்லிவிட்டு பீர்க்கங்காய் சாம்பார் செஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு. யாராச்சும் இந்த நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு என்னவோ அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. பீர்க்கங்காய் சாம்பார் இன்றைக்கி என்னென்ன பீர்க்கங்காய் சாம்பார் செஞ்சுட்டு இதுக்கு காம்பினேஷனாக சூப்பராக செய்யலாம்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, கருவாடு வந்து தொக்கு நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நல்லா கொதிக்க ஒரு சைடு விட்டுட்டு கருவாடை பக்கத்துலேயே அலசி எடுத்து வச்சாச்சு. வாழைக்கருவாடு, நகரக்கருவாடு 2த்தையும் சேர்த்துட்டு முட்டை வாங்கியிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கருவாடு தொக்கையும் செஞ்சு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மத்தியான சமையல் வந்து சாதம், பீர்க்கங்காய் சாம்பார், அந்தன் கருவாடு தொக்கு, முட்டை இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட மத்தியானத்துக்கு எல்லா வேலையும் நான் பார்த்து எடுத்து வச்சு ஸ்நாக்ஸாக எங்களுக்கு வந்து இன்றைக்கி கார்ன் சிப்ஸும் காஃபியும் வச்சு இன்றைய நாள் நல்லபடியாக முடிச்சாச்சு. இனிமேல் ராத்திரி சாப்பாடு